பேபி அத்தியாயம் 2. நான் உங்கள் சுராமிகா. பிரியதர்ஷினிக்கு அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் வெயிட்டிங் ஹாலை கண்டுபிடிப்பதற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அந்த ரூமை திறந்து கொண்டு உள்ளே போய் உட்கார்ந்தாள். அந்த வெயிட்டிங் ஹாலை சுற்றியும் கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உள்ளே உட்கார்ந்திருப்பவர்கள் வெளியேயும் தெரியும். வெளியே நிற்பவர்களை உள்ளே உட்கார்ந்து பார்க்கலாம். அப்படிதான் இருந்தது. உட்கார்ந்தபடியே வெளியே நோக்கியவளுக்கு அங்கு இருக்கும் ரோடுகள் தென்பட்டது. பகலில் இருப்பதைப் போலவே இரவும் இருந்தபடி இருந்தது. ஆனால் தன்னூரில் இப்படி இருக்காது என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு நினைவுகள் பின்னால் நோக்கி சென்றது. கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் குரல் கொடுக்க மணமகன் தாலியை எடுத்து மணமகள் கழுத்தில் கட்டினான். அதில் மணமகள் முகமும் தெரியவில்லை, மணமகன் முகமும் தெரியவில்லை. மணமகன் முகத்தில் பூக்களால் தொங்கவிடப்பட்டிருந்தது. அதைப்போல் மணமகள் முகத்திலும் பூக்களால் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஐயர் கெட்டிமேளம் என்று சொன்னவுடன் பிரியதர்ஷினி முகம் ஆட்டம் கண்டது. பயந்து நடுங்கினாள். குட்டிமாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு கல்யாண மேடையில் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்து, அடுத்தது என்ன நடக்குமோ தெரியலையே என்று பயந்து நடுங்கியவள் கழுத்தில் தாலி கட்டப்பட்டது. அவள் அதிர்ந்து தாலியை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ அவள் கைப்பிடித்து நெருப்பின் முன் வளையம் வந்து கொண்டிருந்தான். அடப்பாவி மாமா, பெங்களூரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இப்போ என்னோட கழுத்துலேயும் தாலி கட்டிட்டியே குட்டி மாமா என்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஷோ மாமா, ஏண்டா இப்படி பண்ணின என்று மனதிற்கு திட்டிக்கொண்டே இருந்தவள் தண்ணீரில் மணமகனும் மணமகளும் முகத்தை பாருங்கள் என்று ஐயர் சொன்னவுடன் அவரவர் முகத்தை அவரவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பிரியதர்ஷினி பக்கத்தில் இருக்கும் தண்ணீரை பார்த்தபோதுதான் அது தன் மாமா இல்லை, வேறொருவன் என்று அவளுக்கு தெரிந்தது. அவளுக்கு சத்தமும் போட முடியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அதனால் அமைதியாக இருந்து விட்டாள். இந்த கல்யாணத்தை பார்த்து கொண்டிருந்த ஸ்னேகாவின் கண்களில் கண்ணீர் கொட்டியது. அதை பார்க்க முடியாமல் மணமகன் ரூமுக்கு ஓடி சென்று விட்டாள். அவள் பின்னாலேயே கமலேசும் ஓட அந்த ரூமில் சிவகார்த்திகேயன் நின்று கொண்டிருந்தான். கார்த்தி, கல்யாணம் நடக்குது, நீ எப்படி இங்க என்று ஸ்னேகா அழுது கொண்டே கேட்க சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தவன் அவள் மூக்கை தடவிக்கொண்டே, அதுதான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவள் கதறி அழுது கொண்டே அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். நீ உங்கள் அம்மாவுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினச்ச. நீ நினச்சதெல்லாம் இங்கே நடந்துருச்சுன்னா நான் எதுக்கு உன்னோட புருஷனாக நிற்கிறேன்? எனக்கு எங்கள் அம்மாவும் வேணும், என்னோட குடும்பமும் வேணும். என் குடும்பத்தில் நீயும் ஒருத்தி, அதனால் நீயும் எனக்கு வேணும் என்று அவன் கொஞ்சி கொண்டே பேச கமல் தொண்டையை சிறுமி, நானும் போதும் போதும் உங்கள் ரொமான்ஸ் எல்லாம், நானும் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போய் ஒளிய முடியாது இந்த ரூமுக்குள்ளே, அதனால் உங்கள் ரொமான்ஸை கொஞ்சம் நிறுத்துங்க என்று கிண்டல் செய்ய ஸ்னேகா சிவகார்த்திகேயன் மார்பிலிருந்து எழுந்து அவன் தலையில் ஒரு கொட்டு கொட்டினாள். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்கவே பொறுக்காதே, எனக்கு தெரியும் என்று அவள் சொல்ல, ஆமாண்டி அம்மா, எனக்கு பொறுக்கவே பொறுக்காது. உங்கள் 2 பேருக்காக பழிக்கடையாக ஒரு ஆள் இருக்கான், அங்கே பாரு, மேடையிலிருந்து அவதிப்பட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் முகமூடிய களைச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவன் போய் அங்கே உட்காரணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க.
கார்த்திகேயனும் தலையில் கை வைத்து கொண்டு, ஆமாம் ஸ்னேகா, நான் போய் அங்கே உட்கார்ந்திருந்து பார்க்கிறேன். அங்கே போனால் என்னால் அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வர முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஈவினிங் ஊருக்கு கிளம்பி போயிடுங்க. நான் இங்கே இவளை விட்டுட்டு நானும் அங்கே வந்து சேர்ந்துடுவேன், சரியா என்று அவளை கொஞ்சி கெஞ்சி ஆறுதல் படுத்தி சொல்லியபடியே அங்கிருந்து வெளியே சென்றவன் யாரிடமும் போய் என்னென்னமோ பேசிக்கொண்டு மறுபடியும் உள்ளே வந்தான். மணமேடையில் ஐயர் பொண்ணு மாப்பிள்ளை தன்னோட முகத்தை எல்லோருக்கும் காட்டிக்கோங்க என்று சொல்ல பதட்டமானால் பிரியா. அட பாவி மாமா, எங்கடா போய் தொலைஞ்ச? வேற யாரையோ கோர்த்து விட்டுட்டு போயிட்டியடா. இப்போ தலையில் போட்டிருக்க முக்காடை எடுத்துட்டா மாட்டிக்க போகிறோம். மாமா சீக்கிரம் வந்து ஏதாவது பண்ணு என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கும்போதே மறுபடியும் ஐயர் குரல் கேட்க, இனி சரிப்பட்டு வராது. மாமாவை நம்பினோம்னா அவ்வளவுதான், மறுபடியும் அத்தைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நம்மளே இதுக்கு முடிவெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு பக்கத்தில் இருப்பவர்களை இழுத்தவள் கையை காட்டி ஒரு விரலை நீட்டினாள். அது வேறு யாரும் இல்லை, சிவகார்த்திகேயனின் அண்ணி கார்த்திக்கு இன்னும் 2 அண்ணன் இருந்தார்கள். மூத்தவன் பெயர் சிவசெல்வன், 2வது பையன் பெயர் சிவன் உதயா. பிரியா ரெஸ்ட் ரூம் போக வேண்டும் என்று சொன்னவுடன் மல்லிகா தலையில் அடித்து கொண்டாள். எப்போ எங்கே போகணும்னு விவஸ்தையே இல்லையா குட்டிமா? இப்போ எப்படி ரெஸ்ட் ரூம் போக முடியும்? பேசாமல் உட்காரு. இவள் பாவம் போல் தன் பூக்களை விலக்கிவிட்டு, ப்ளீஸ் மல்லிகா, எனக்கு இது கூட செய்ய மாட்டியா? அப்புறம் எங்கள் மாமா சிவசெல்வன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் உன்னை என்று மிரட்டல். அம்மாடி தாயே, எனக்கு என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறாத, இரு கூட்டிட்டு போறேன் என்று சொன்னவள் ஐயரின் காதில் எதையோ ஓத அவரும் தலையாட்ட மல்லிகா பிரியாவின் அருகே வந்து பிரியாவை உள்ளே கூட்டி கொண்டு போனாள். மல்லிகாவை வெளியில் நிற்க வைத்து கொண்டு இவள் மட்டும் பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். டே டுப்பா குருமாமா, எங்கடா இருக்க? சீக்கிரம் போய் மணமேடையில் இருக்கிற உன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு நீ உட்காருடா, இப்போ முகம் பார்க்க போறாங்களாமா என்று அவளுக்கு அவளை கத்தி சொல்லி கொண்டிருந்தாள். சிவகார்த்திகேயன் அந்த கேப்பை யூஸ் பண்ணி கொண்டு ஆட்களை விட்டு அன்பையும் கொண்டு அவன் அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். அது தெரிந்த அவளும் அருகில் வந்து உட்கார அங்கு சடங்குகள் என்றால் நன்றாக நடந்து முடிந்தது. இருவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வீட்டிற்கு செல்லும் வழியில் காரில் உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தாள் பிரியா. சிவகார்த்திகேயனின் அம்மாவும் பிரியாவின் அப்பாவும் கூட பிறந்தவர்கள். சிவகார்த்திகேயனின் அம்மா திருமணமான நாள் முதலிலிருந்து தன் அண்ணன் வீட்டிலேயே தஞ்சம் புகுந்து கொண்டார். வீட்டோட மாப்பிள்ளையாக சிவகார்த்திகேயனின் அப்பா வந்து விட்டார். நன்றாக போய்கொண்டிருந்தது. எப்பொழுதும் சிவகார்த்திகேயனின் அம்மாவுக்கு தன் அண்ணன் மகள் ஒத்தைக்கு ஒரு மகளாக இருக்கிறாள். தனக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். அதனால் எப்படியாவது தன் கடைசி பையனுக்கு அவளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே ஆசை இருந்தது. ஆனால் சிவகார்த்திகேயன் அதற்கு பிடி கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருப்பான். இப்பொழுது பெங்களூர் சென்று சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறான். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட அவனின் அம்மாவிற்கு அவனின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விடுவானோ என்ற பயத்தில் ஒரு நாள் நெஞ்சை பிடித்து விழுந்து விட்டார். பார்த்தால் இதயத்தில் ஓட்டை இருக்கிறது. ஆனால் அவர்கள் இருக்கும் நிலைமையில் இப்பொழுது ஆபரேஷன் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்ல, சிவகாமியோ இந்த திருமணத்தை பார்த்துவிட்டுத்தான் நான் ஆபரேஷன் பண்ணிக்கொள்வேன் என்று அழுது புலம்ப, இதை பார்த்த பிரியாவின் அப்பா தாங்க முடியாமல் தன் மகனின் காலில் விழ திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் தன் மாமாவின் லவ்வுக்கு அவளே குறுக்க நிற்க விரும்பவில்லை. மாமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்திக்கோ. என்னால் நிறுத்தவே முடியாது. ஏன்னா யாருமே நான் பேசுவதை கேட்க மாட்டுறாங்க. அத்தைக்கு வேற இப்படி இருக்கு. எப்படி நீ சொல்ல போற? உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. பிரியா, நான் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணனா அந்த பொண்ணு செத்தே போயிடுவா. அவளோட பொணத்துக்கு மேலே தான் உனக்கு தாலியே கட்ட வேண்டியது வரும். ஏன் இதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மாமா,
அவங்கள குறை சொல்லாத, உன்னை நீயே குறை சொல்லிக்கோ. நீ முதல்ல திருந்து மாமா. நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து சொல்லி இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வந்தான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினேன். இப்போ எம்மா எப்பான்னு சொன்னால் யார் தான் கேட்டுக்குவா? என்னமோ பண்ணுமாம்மா, என்னோட வாழ்க்கையவே நீ அழிக்க போறேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே கார் சடன் பிரேக் போட்டது. காரில் சீட்டில் சாய்ந்து படுத்து கொண்டிருந்தவர் சற்றென்று முன் சீட்டில் இடிக்க வர சிவகார்த்திகேயன் காரின் முன் சீட்டின் முன்னால் கையை வைத்தான். அவளை ஒரு கையால் பிடித்து கொண்டு, பார்த்து குட்டிமா, என்ன கனவு கண்டிட்டு இருந்தியா என்று அவன் கேட்க, கனவெல்லாம் இல்லை மாமா, இதுக்கு முன்னாடி நடந்ததையும் எண்ணி நடக்க போகிறதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். போவோம்மா, வீட்டில் என்ன நிலைமையோ என்று அவள் சொல்ல அவனும் பயந்து கொண்டே இறங்கினான். மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட மறந்துடாதீங்க.